என்ன மாமா நார்மலா நடந்துகிட்டு இருக்க? பார்த்துட்டா வம்பாயிர போகுது. நல்லா வாங்கிக்க. பாத்து பாத்து மெது மெது. பரவாயில்ல மாப்பிள்ள, இங்க உட்கார். யாராவது பாத்திர ஆமா போறாங்க. மாப்பிள்ள, அதுவும் கரெக்ட் தான். உட்கார். அப்பாடா. அம்பிடுதான். ஆமா. ஏன் மாமா நான்லாம் இத்தனை வருஷமா கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு வேணான்னுட்டு இருக்கேனே, அது ஏன்னு தெரியுமா? எதுக்கு மாப்பிள்ள? எல்லாம் எங்க அக்கா உன்னை படுத்துற பாட்டை பார்த்துதான். உன்னை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கும் இப்படி ஒருத்தி வந்து சிக்கிட்டா நம்ம கதி என்ன ஆகுமோன்னு மனசுக்குள்ள ஒரு கிளி வருமா இல்லையா? அதாவது மாப்பிள்ள, ஒரு கிளாஸ் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு சாராய கடையே விலைக்கு வாங்குறது தான் இந்த கல்யாணம். போதைக்கு குடிச்சிருந்தா தெளிஞ்சு எழுந்திரிச்சிருக்கலாம். நாம தான் கடையே வாங்கிட்டோமே மாப்பிள்ள. நாம தெளிஞ்சாலும் அவளுக்கு தெளிய வச்சு அடிப்பாளுங்க. மனுஷன் ஜாலியா இருக்கும் போது என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறான். துன்பத்துல இருக்கும் போதுதான் தத்துவம் எல்லாம் வருது. இதா வந்துருச்சு பாரு உன்னோட சாராய கடை. ஆக்ஷன். ஏயா சூப்பை கேட்டுட்டு இவன்ட்ட நீ வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, இவர் அவசரமா கிளம்பி ஆஸ்கார் அவார்டு வாங்க போறாரு. நான் தான் இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அட போவியா? ஏண்டா அன்னைக்கு திருப்பி தரேன்னு 2000 ரூபாய் வாங்கினேன். நான் வேற 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பேச்சு மூச்சவே காணுமே. எனக்கா பொசுக்குன்னு இப்படி கேட்ட? நானே உங்ககிட்ட இன்னொரு 2000 ரூபாய் கேட்கலான் இருக்கேன். ஆ? இன்னும் 2000மா? அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, போடா. எதுக்குன்னு நீ கேட்கவே இல்லையாக்கா? எதுக்குடா? ஒரு குபேர பொம்மை உன்னை கடையில பார்த்தாக்கா, அத வாங்கி நம்ம வீட்டுல வச்சா பணம் சும்மா அப்படியே கொட்டும். அதான். ஆ? ஏக்கா, கோடி ரூபாய் நம்ம வீட்டுக்கு வரும்போது குபேரரும் வந்தா நல்லது தானே? அப்படியாடா சொல்ற? சரி வா, நான் பணம் தரேன், கையோட போய் வாங்கிட்டு வந்துரு. சரி மாப்பிள்ள, நான் எப்படி மாப்பிள்ள சூப்பு குடிக்கிறது? ஆட என்ன மாமா நீ சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்க? ஏய், இப்படி அந்த ஆள் வச்சு கிடக்குறார், நீ வாடா. இத வந்துற. சீக்கிரம் வாடா. வந்துற. வா. கண்ணம்மா. அப்பா, உடம்பு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே இருக்குமா. அப்பா, மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? என் கூட ஸ்கூல்ல வரும்னு ஒரு பையன் படிச்சான்லப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த வருணுமா? சரியா ஞாபகம் இல்லையே. ஒருத்தன் படிச்சான்ப்பா, இப்ப அவன் பெரிய ரைட்டர். போன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை. அந்த வருணை கூப்பிட்டு இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஆனா என் மனசே கேட்கல. பாவம், பாரதி மாமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல்ல. ஆமா கண்ணம்மா, எந்த ஆம்பளையும் தான் மனைவிய ஒருத்தன் காதலிச்சான்னு தெரிஞ்சா கொஞ்சம் கடுப்பு, கோபம் இதெல்லாம் மனசுல வரத்தானே செய்யும். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? ஏதாவது கோவப்பட்டாரா? கோவப்பட்டு 2 அடி அடிச்சிருந்தா கூட மனசு லேசா இருக்கும்பா. ஆனா அவர் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ளை தங்கமானவரா இருக்கிறதுனால இதையெல்லாம் அவர் பெருசுபடுத்தல. ஊர்ல என்னென்னலாம் நடக்குது தெரியுமா? இல்லாத சந்தேகமெல்லாம் பட்டு நல்லா இருக்கிற பொண்டாட்டிய கூட அவன் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் கண்ணம்மா. ஆமாப்பா, அவர் மனச தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டோமோன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாரு, உன் மனசுல அப்படி தோணுச்சுன்னா நீயே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுமா. அதானே முறை. நடந்த எதுக்குமே நீ காரணம் இல்லைனாலும் உன்னாலையும் தானே அவருக்கு மனசுக்கு கஷ்டம். அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கறது தான் மரியாதை. ஆமாப்பா, நானும் அதுதான் யோசிச்சேன். இங்க பாரு, அடுத்த தடவை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதை நிறுத்து முதல்ல. சரிப்பா. உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரம்மா. மாப்பிள்ளையோட மனச மறந்தும் கூட நீ காயப்படுத்திடக்கூடாது. அவர் தான் உனக்கு பிடிமானம். உன் அத்தை என்ன வேணாலும் சொல்லட்டும், அஞ்சலி என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். ஆனா நீ மாப்பிள்ளையை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோ. அவர் உன்னோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாரு. சரிப்பா,
உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் மனசுல இருந்த குழப்பம் நீங்கின மாதிரி இருக்கு. நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஏய் கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், சொல்லிட்டே இருக்கேன். ஏய், இது வருண் எழுதுன புக் தானே, இதை ஏன் கிழிச்சிட்டு இருக்க? கண்ணுல தூசி விழுந்தா அது வெளியில எடுக்கிற வரைக்கும் அது உறுத்தல் போகாது. வருணும் அவன் எழுதுற இந்த புக்கும் என் வாழ்க்கையில விழுந்த தூசி. எனக்கு எந்த வகையிலயும் அவசியம் இல்ல. ஏய் கண்ணம்மா, கண்ணம்மா நிறுத்து ஒரு நிமிஷம். கண்ணம்மா, உனக்கு வருண பிடிக்கலனா அதுக்கு இந்த புக் என்ன பண்ணும்? யாராவது புக்கை கிழிப்பாங்களா? எனக்கும் கஷ்டமா தான் மாமா இருக்கு. இன்னைக்கு என் கையாலேயே ஒரு புக்கை கிழிக்க வேண்டியதா இருக்கேன்னு என் மனசு வலிக்குதுதான். ஆனா இப்ப நான் இதை கிழிக்கலனா இந்த புக்கு என் வாழ்க்கையவே கிழிச்சிரும். இது என்கிட்ட இருக்க கூடாத ஒரு பொருள். இனிமே என் கண்ணிலேயே இந்த புக்கு படக்கூடாது. ஏய் கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா, சொன்ன கேளு, ரிலாக்ஸ். இத பாரு, இங்க பாரு. நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறதுக்கோ இந்த புக்கை போட்டு கிழிக்கிறதுக்கோ இங்க ஒண்ணுமே நடக்கலையா அந்த மாதிரி? இல்ல மாமா, உங்க நல்ல மனசுக்கு நீங்க இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு ஊர் உலகத்துல எல்லாம் வைஃபை எந்த வகையில எல்லாம் சந்தேகப்படுறாங்க, எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? கண்ணம்மா, நீ இப்ப வருண் மேல கோவப்படல, என்ன சந்தேகப்பட்டு இருக்க? மாமா, உங்களை போய் நான் எப்படி? கண்ணம்மா, யாரோ ஒரு சில பேர் ஏதோ ஒன்று சொன்னா அதெல்லாம் நான் நம்பிடுவேனா என்ன? இத பாரு, அப்போ நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? ஆக்சுவலா இது உன் ஸ்கூல் ரீயூனியன். நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் பர்சனலா பேசி சிரிச்சு விளையாடுற இடம். அங்க நான் வந்திருக்கவே கூடாது. உன்னை டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்பிருக்கணும். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீங்க இப்படி எல்லாம் பேச பேசதான் எனக்கு வருண் மேல இன்னும் கோவம் அதிகம் ஆகுது. நான் வரலன்னு சொன்னப்போவே அவன் விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. எனக்கும் ஃபோன் பண்ணி உங்களுக்கும் ஃபோன் பண்ணி எதுக்கு இதெல்லாம்? அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும். இப்ப என்னன்ற? உன்னை சந்தேகப்பட்டு அப்படியே அடிச்சாதான் அமைதியா இருப்பியா? இல்ல மாமா. பின்ன என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. எந்திரிக்கலமா. என்ன கண்ணம்மா இது? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ தப்பே செய்யலன்ற. சின்ன மன்னிக்கு சொன்ன என்ன அர்த்தம்? வருண் என் மேல ஆசையோட இருந்திருக்கான்னு இப்பதான் எனக்கே தெரியும். ஒருவேளை அவனை பார்த்த போதே நாளே தெரிஞ்சிருந்தா அவன் மூஞ்சிலேயே முழிக்காம அன்னைக்கே திரும்பி வந்திருப்பேன். இப்ப போதும் டி, என்னால சத்தியமா முடியல. இதோட நிறுத்திக்கோ, அப்புறம் நான் அழுதுருவாமா. அப்படி பார்க்காத, அப்புறம் நான் நிஜமாவே அழுதுருவேன். வேணா அழுது காட்டட்டுமா? ஐயோ ஆண்டவா, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய குடுறா. என்ன சொன்னாலும் நான் அழுது திடுவேன்னு சொல்ற இவள ஏதாவது சொல்லி மனசை மாத்தேன். மாமா, இப்ப இருக்கிற கண்ணம்மா உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா, நீ ஒரு அழுமூஞ்சி கண்ணம்மா. அழுகிறதுக்கு இன்னைக்கு எந்த டாபிக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ, அதையே ஒரு காரணமா வச்சு அதுக்காக உட்காந்து அழுவ. நம்ம 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசணும், ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கணும். உன்னை நான் திட்டணும், என் மேல நீ கோவப்படணும். அப்புறம் நைட் அப்படியே வந்து மெதுவா உன்னை சமாதானப்படுத்துவேன். அங்கிருந்து நைஸா ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி சுத்தி வளைச்சு அங்கதான் வருவீங்கன்னு தெரியும். சரி, ஓகே. வெட்டு 1 துண்டு 2 கேக்குறேன். ஒரு முத்தம் கொடு. எதுக்கு? எதுக்கா? என்னடி கேள்வி இது? ஒரு புருஷனுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பொண்டாட்டிக்கு ரீசன்லாம் தேவையா? சரி, ஓகே. வேணா மாமா இவ்வளவு அழகா இருக்கேன்னு நினைச்சிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட வேண்டியதானே? அது என்னமோ உண்மைதான். கம், அப்ப கொடு. கண்ணம்மா, ஒழுங்கா கொடு. மாமா. சாரி. சரி, இப்ப நான் கொடுக்கட்டுமா? திரும்பிக்கோ. மாமா. சரி. சாரி.
முட்டைக்கண்ணி இது மாதிரி எப்பவுமே ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க எதை சொல்லிட்டாங்கன்னு எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. இனிமே நீ அழறத நான் பார்த்தேன். என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்பாட்லயே கோவப்பட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துருவேன். மைண்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு உயிர் வரப்போகுது, உயிர் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொன்னா பலிக்கும். இந்த மாளிகையை கட்டியாள ஒரு புது பிறப்பு ஒண்ணு வர யோகம் இருக்குது, யோகம் இருக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இது அஞ்சலி அம்மா கிட்ட சொல்லணுமே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அம்மா போன முதல்ல வைங்கம்மா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா முதல்ல கையை கொடுங்கம்மா. ஐயோ எதுக்குடி? அம்மா அந்த ஆள் கீழே சொன்னது உங்க காதுல விழலையா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா வாசல்ல இப்ப குடுகுடுப்புக்காரன் வந்தாமா, வந்து என்ன சொன்னா தெரியுமா? இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னாமா. அதுக்கு எதுக்குடி எனக்கு கை கொடுக்கற? என்னம்மா இது இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? இந்த வீட்ல இருக்கிறது 2 மருமக, ஒண்ணு அந்த கண்ணம்மா, இன்னொன்னு நீங்க. கண்ணம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் குழந்தைய பிறக்காதுன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா அது நீங்க தானே? அடி போடி, நீ வேற. அகில் என்ன பக்கத்துலயே நெருங்க விட மாட்டேங்கிறான். இதுல குழந்தை எங்க இருந்து பிறக்கும்? அம்மா நீங்க சும்மா என்கிட்ட அடிச்சு தானே விடுறீங்க. ஏண்டி நான் சொல்றத நம்ப மாட்டேன், எவனோ ஒரு குடுகுடுப்புக்காரன் சொல்றத நம்புவியா? குழந்தையும் பொறுக்காது, ஒண்ணும் பொறுக்காது. போய் வேலையை பார்ப்போம். அம்மா அப்போ அந்த கண்ணம்மாக்கு தான் குழந்தை பிறக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்லம்மா, நீங்க இல்லன்னு சொன்னா அடுத்து மிச்சம் இருக்கிறது அந்த கண்ணம்மா தானே, அதாம்மா கேட்டேன். அவளுக்கு எந்த காலத்திலயும் குழந்தைய பொறுக்காதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டா அது நடந்துருமா? இவ வேற. இந்த வீட்டோட வாரிசு நான் பெத்து கொடுக்கறதா தான் இருக்கும். அம்மா நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஒருவேளை அந்த கண்ணம்மா புள்ளிய பெத்துட்டா அப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியாதுமா. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏதோ நல்ல சகுனமா இருக்கு, நல்ல சகுனமா இருக்கு. சீக்கிரம் முந்திக்கோங்க, சீக்கிரம் முந்திக்கோங்க, சீக்கிரம் முந்திக்கோங்க. வணக்கம் நேயர்களே. ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப காலத்துல மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், அதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் டாக்டர் பாரதி டு மை செஷன். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹே பாரதி, சித்தி, வேணுப்பா, இங்க வாங்க. பாரதி டிவில பேசுறான், சீக்கிரம் வாங்க. பொதுவா ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா அவங்க வாந்தி எடுப்பாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படிதான் சினிமாலையும் எல்லா இடத்துலயும் காட்டுறாங்க. ஆனா கர்ப்பமா இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வாமிட் எடுக்கிறதே இல்லை. பாத்தீங்களா, பாரதியோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஓ, அது படம்லாம் பார்க்க போகும்போது வாமிட் எடுக்கிற மாதிரி தானே காட்டுவாங்க. ஆடியன்ஸ்க்கு அது ஒரு எளிமையான முறையில புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை கையாளுறாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும், நிறைய பேருக்கு தலை சுத்தல் இருக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச சாப்பாடு திடீர்னு பிடிக்காம போயிடும். கன்சீவ் ஆனதுக்கு பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாம், தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. ஆனா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு பிரியாணியை பார்த்தாலே பிடிக்காம போயிடும். சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் திடீர்னு பிடிக்காம போயிடும். பொதுவா கர்ப்ப காலத்துல மூட் ஸ்விங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, திடீர்னு கோவப்படுவாங்க, சம்பந்தமே இல்லாம எரிஞ்சு விழுவாங்க, திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மைண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேபிளாவே இருக்காது. ஸோ இதுதான் மூட் ஸ்விங். ஏன் டாக்டர் இப்படிலாம் நடக்குது? எப்படி சொல்றது, இப்போ நம்ம உடம்புக்கு ஏன் காய்ச்சல் வருது? நம்ம உடம்புக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள போறப்போ அதை நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணா தயங்குது. அதுக்காக அது காட்டுற எதிர்ப்பு தான் இந்த ஃபீவர், இந்த மாதிரியான தலை சுத்தல், வாமிட்டிங் எல்லா விஷயமுமே. அப்போ ஒரு சாதாரண கிருமிக்கே எப்படின்னா, ஒரு தாயோட வயிற்றுல வளர்ற உயிர் அதை அந்த தாய் அக்செப்ட் பண்றதுக்கு அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஸோ அது நடக்கிறப்போ இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ், நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப சகஜமா நடக்கும்.
பொதுவா இந்த மாதிரி கர்ப்பத்துல இருக்க ஸ்டேஜ்ல அந்த பெண்ணை தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். சோ இதுதான் இதுக்கான வழி. தேங்க்யூ டாக்டர். நீங்க ஒரு கார்டியாலஜிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு கைனகாலஜிஸ்ட் மாதிரி ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ டாக்டர். பாரதி கலக்குறானே. டேய் பாரதி, இப்பதான் உன்னோட இன்டர்வியூ டிவில பார்த்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நாங்களாம் ஒரு செலிபிரிட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. சூப்பரா இருந்துச்சு பாரதி இன்டர்வியூ. தேங்க்ஸ்மா. ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்பதான் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனா நிஜமாவே இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்தது. பாக்குறவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குடா. தேங்க்ஸ்பா. ஆமா, இது ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பார்க்க சொல்லுவேன். தெரியலப்பா, நான் வேணா கேட்டு சொல்றேன். ஓகேடா. அடுத்த தடவை இன்டர்வியூ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறியா? நானும் ஒரு ஓரமா நின்னுக்கிறேன். அப்படின்ற? ஆமா, எனக்கும் ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. டச்சப் கேர்ல கரெக்டா இருப்பாளப்பா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டா. சரி, இருந்தாலும் ஓகே. நீ கூட்டிட்டு போனா மட்டும் போதும். நான் ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறேன். சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். சரிப்பா, அப்படியே ஸ்வெட்டா இருக்கு, மேல போறேன். ம். ஓகே. ஹலோ சார், குட் மார்னிங் சார். யா மார்னிங். சார், வருணோட அப்பா ராமலிங்கம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. அவரோட பில் 50,000 பெண்டிங்ல இருக்கு. 1 வீக்ல கட்டன்னு சொல்லியிருக்காரு. அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமே என்ன. நோ இஷ்யூஸ். ஆக்சுவலா அவர் என்கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்க என்ன ப்ரொசீஜரோ அதை பாருங்க. ஓகே யா, டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. யா, தேங்க்யூ. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? கொரோனா வைரஸ்னு ஒண்ணு சைனாவையே அழிச்சிட்டு இருக்கான். அந்த வைரஸ் அழிச்சு எப்படி உலகத்தை காப்பாத்த முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ சரி, ஓகே, வா சேர்ந்து பிளான் பண்ணுவோம். போய் அடிச்சு சும்மா தும்சம் பண்ணுவோமா? ஹலோ, நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. கையில இருக்கிற அயன் பாக்ஸ் சூடா இருக்கு. ஏய். சேதாரம் ஹெவியா இருக்கும். கையெடுங்க. ம். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. டிஃபன் உங்களுக்கு ரெடியா இருக்கு. லேட் பண்ணாதீங்க. ஷூர், தேங்க்யூ. ம். ஏய், சொல்ல மறந்துட்டேன். வருண் அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. சேஃபா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, சொன்னேன். மாமா, தயவு செஞ்சு அவன் பேரை என் முன்னாடி சொல்லாதீங்க. எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் கண்ணமா. வருண் உன்னோட ஃப்ரெண்டு. இத்தனை நாள் அவங்க அப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. போகும்போது போயிட்டு வரேன்னு ஒரு கர்ட்டசிக்கு சொன்னாரு. அதுவும் நேரா கூட இல்ல, என்கிட்ட சொல்ல சொன்னாரு. அதை கேட்டு இப்படி கொந்தளிக்கிறிய? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? பரவாயில்ல மாமா, அநியாயமாவே இருந்துட்டு போட்டும். அவன்கிட்ட நியாயம் பார்த்து பேசி பழகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏய் கண்ணம்மா, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். வருண் அப்பா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு சொன்னா, ஓ அப்படியா, ஓகே அப்படி சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அப்படிப்பட்ட பொதுநல தகவல் எனக்கு என்னைக்குமே தேவையில்ல மாமா. அவனும் அவன் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்ன, எங்க இருந்தா எனக்கு என்ன? அவன் பேச்சு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னா நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா கூல். இத பாரு, இதா ஸ்ட்ரெஸ்ல இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நான் உள்ள வரும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். வருண் பேர் சொன்னதும் டென்ஷனா இப்படி கத்துற? சரி, ஆனா எதுக்கு என் மேல கோவப்பட்ட? நான் உங்க மேல கோவப்பட்டேனா? சாரி மாமா, ரொம்ப சாரி. ஐயோ கண்ணம்மா, என்ன அண்ணியன் மாதிரி திடீர்னு லோவா பேசுற, திடீர்னு ஹையா பேசுற? உனக்கு இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. ஏதோ ஒரு மூட் ஸ்விங்ல இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இல்லனா என் கண்ணம்மா இப்படிலாம் என்கிட்ட பேச மாட்டான். நீங்க எதுக்கு அந்த வருணை பத்தி என்கிட்ட பேசுனீங்க? அவன் கொடுத்த புக் என்கிட்ட இருக்க கூடாதுன்னு நேத்தே கிழிச்சு போட்டேன்ல, அது உங்களுக்கு தெரியாதா? இப்ப திரும்பவும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. எம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். திரும்பவும் மழை ஏறிடாத. ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்காக கொஞ்சம் டிஃபனை ரெடி பண்ணி இங்கே எடுத்துட்டு வந்துடுறியா? சரி போங்க. தோசை ஒண்ணு போதும். இன்னும் கொஞ்சம். டன். பேட் ஸ்மெல் ஏதாவது வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஒண்ணும் இல்லனா அப்புறம் இதுக்கு மூக்க மூடுறியா?
சட்னில சின்ன வெங்காய வாசனை ஒத்துக்க மாட்டேங்குது மாமா. ஒரு மாதிரி கொமட்டலா வருது. சும்மா அடிச்சு விடாத. உனக்காவது சின்ன வெங்காயம் பிடிக்காம இருக்கிறதாவது. வெங்காய விலை ஏறி போச்சேன்னு நாடே பத்திட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. நீ பாட்டுக்கு போய் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சல, மறந்துட்டியா? சின்ன வெங்காயம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இல்ல மாமா, ஒரு வாரமா அந்த வாசனை பிடிக்க மாட்டேங்குது. சரி வை. உனக்கு வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னன்னு செக் பண்ணுவோம். ஏன் கண்ணுமா, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கும் இந்த சட்னி பிடிக்காதே. என்ன பிடிக்காதா? நான் ஒரு பாட்டு கேட்டேன், அதுல ஒரு வரி சொல்றேன் கேளு. வெங்காயத்தை வெட்டும் போது உன் கண்கள் அழக்கூடாது கண்ணம்மா, வெங்காயமே வேணாம் கண்ணே, நான் அதை வெறுத்துருவேன் அப்படின்னு வரும். அதுக்கு உனக்கு வெங்காய வாசம் பிடிக்காதுல்ல, அப்ப எனக்கும் பிடிக்காது, நானும் சாப்பிட போறதில்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓவர் சீன் போடாம சாப்பிடுங்க.